We also extend our heartfelt thanks to our extend sponsors, volunteers who made this walkathon possible. A simple shout out to all the seniors here today. Your presence and spirit inspires us to live with passion and purpose. So before we begin, let's keep in mind that today's walk is more than just a physical activity. It's a moment of compassion, a statement of love, and a celebration of the golden years. So let's walk with joy, pride, and an intention of caring, not only for the seniors in our lives, but also for the seniors with all of us. Let's make today's walk a memorable one, filled with smiles, stories, and a shared commitment to making the world a better place for our seniors. So all right, everybody. So let's start our walk on a countdown of 3. So we'll kick off our walkathon. Are you guys ready? So it goes. 3. வாக்தான் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சீனியர் சிட்டிசனுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஏ சீனியர் சிட்டிசன். ஐ எம் ஒன்லி 86 years old. ஆனால் இன்னைக்கு நான் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் ஸோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர். அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது வயசானவங்க கொஞ்சம் தொணன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தோணுதை செய்வாங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துங்க, பிடிக்கலன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அவங்கக்கிட்ட உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அன்பாக ஆதரவாக பேசினீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வேறு எதுவுமே கிடையாது. பணம் காசெல்லாம் செகண்டரி தான். உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான், யங்ஸ்டர்ஸினுடைய அன்பும் அரவணைப்பும் தான் சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப முக்கியம்.
அதை நீங்கள் நிச்சயமாக தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. ஒருத்தையார் சொல்கிறது எதையுமே கேட்காதீங்க. உங்களுக்கு எது தோன்றதோ எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுன்னு ஆரம்பித்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சரிபட்டு வருமா வராதாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறது அவங்களுக்கு சரிபட்டு வரதை சொல்லுவாங்க. அதனால் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டெய்லி ரொட்டீனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அது போதும். அதுல்யா சீனியர் கேர் சர்வீஸ் பற்றி அதுதான் முதல்லயே சொன்னேன். இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு சர்வீஸை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 5-6 பிரான்ச் வச்சுருக்காங்க. இப்போ நிறையா பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி சீனியர் சிட்டிசன் எப்படி டு டேக் கேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுவே பெரிய விஷயம். நல்ல பிரிஸ்காக இருந்தது வாக்கிங். ஓகே, ஆக்சுவலி மற்ற ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கிறது மாதிரி இல்லாமல் சீனியர் சிட்டிசன் நம்ம கேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே அந்த ஸ்டாஃப் இப்போ இன்வால்வ் எல்லாமே அந்த ஒரு நிகழ்வில் அன்றாடமாக அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஒவ்வொரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கீங்க. அதில் உள்ள சேலஞ்சஸ் அது வந்து பெரிய விஷயம். அதோட இந்த வயசில் அந்த சீனியர் சிட்டிசன் அந்த முதுமையில் இருக்கக்கூடிய என்னென்ன கஷ்டம் அதை வந்து நீங்கள் உணர்ந்து அவங்களோட ஆக்ட் பண்ணி டெய்லி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக லைஃப்பில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்கள வந்து நம்ம கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். அதில் வந்து கேரிங் ஃபார் எ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அதுல்யா ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த அவங்க ரன் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் அது நான் விசிட் பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ விஷயம் இருக்கா. நம்ம வீட்டிலே இருக்கும்போது கூட பார்த்தா நம்ம பாட்டி தாத்தா அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்கிறோம். அப்போ அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த லோன்லினஸ் வந்து அந்த அதுல்யா ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கில் இல்லை. அவங்க இப்போ தான் வந்து ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து எம்டி கார்த்திகேயன் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாராட்டையும் அதை ஒரு கேர் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து இவ்வளோ சிறப்பாக எவ்வளோ தூரம் நம்ம அதை கொண்டு போக முடியும்னு அதை சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து ஒரு ஒன்றும் கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதான் இப்போ ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு என்னென்ன கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அங்கே காமிக்கிறதுக்காக ஒரு 2-3 ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு விஷயமும் பண்ணும் பொழுதும் இதில் வந்து அவங்களுடைய ஒரு நாளினுடைய அதாவது அன்றாட ரொட்டீனை நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திங்லையும் எப்படி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அப்போ அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது டெய்லி வந்து ஈவினிங் டைம் அப்படியே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நல்லா பாடுறவங்க பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு 12 வயசு 15 வயசு பிலோ 16 இயர்ஸ் மாதிரி இருக்குது. அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம், நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா பார்த்துக்கிறோமோ இல்லையோ, இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக அந்த கிளினிக்கில் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, ரொம்ப அதாவது நான் பார்க்கும்போதே தெரியுது உங்களுடைய ஃபேஸில் உங்களுடைய அந்த ஹாப்பினஸ், அது வந்து பெரிய விஷயம். மார்னிங் வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்தோம், அது ஒரு விஷயம். அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம இப்படி வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கோங்கிறது நம்மளோட ஃபேஸ்லேயே தெரியும். அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த வேலையில் ஈடுபட்ட மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. இதை நீங்கள் மேலும் தொடரணும். உங்களுடைய இந்த முயற்சி
உங்களுடைய டெய்லி இருக்கக்கூடிய இந்த ரொட்டீன் லைஃபு உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்களெல்லாம் பார்த்துக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை திரும்பவும் ஒருவரை சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.